தேங்க்யூ. அது ஜியோ உன்னோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ம் ம் நான் எதையும் குறிப்பிட்டு பேச வரல. நீ என்ன நினைக்கிறன்னு தெரியணும். எனக்கும் அந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சுதா. ஆனா இத அவங்க 2 பேரும் டிசைட் பண்ண வேண்டியதா. நான் இதுல இன்டர்ஃபியர் ஆக முடியாதா? நீ சொல்றத பார்த்தா அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, நீ ஜியோ கிட்டயோ இல்ல உன் சிஸ்டர் கிட்டயோ பேசி அவன் மனசை மாத்த முடியுமா? இப்ப அவங்க 2 பேரும் மனக்கிளர்ச்சியில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படின்னா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவங்க 2 பேரும் சின்ன பசங்க. அவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு புரியுமா? அவங்களால இப்போ எந்த பொறுப்பையும் ஏத்துக்க முடியாது. அதோட யுவான், நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். லியாங்டோவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உண்மையிலேயே காம்ப்ளிகேட்டட். ஒருவேளை ஜியோ அது நீ அவ கூட ரொம்ப க்ளோஸா இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் உண்மையாவே அவளுக்கு க்ளோஸ் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவ தப்பா ஒன்னும் பொறுக்கவே இல்ல. மத்தவங்க சொல்லி நீங்க கேக்குறத விட ஏன் வாயால சொல்லி நீங்க கேக்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. நிஜமாவே அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தானா? ஏன்னா இப்ப ஏன் நிலைமையும் கொஞ்சம் மோசமா இருக்கு. சோ ப்ளீஸ் இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. சான்சுவான், நாம 2 பேரும் பிரதர்ஸா இல்லையா? உங்க ரொமான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா போறதுனால என்ன இப்படியே பாதியில விட்டு போக கூடாது. இது என் கல்யாணம் சம்பந்தப்பட்டது சான்சுவான். போய் உனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. எங்கிட்ட வந்து என்ன ஆக போகுது? இதுல நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா பெரிய அக்கா இருப்பாங்க. எங்க அப்பா அவங்க சொல்றத கேட்பாங்க. லியாங் யுவான்ட்ட சொல்லி என்ன பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்ல சொல்லு. பேச்ச மாத்தாத. லியாங் யுவான் இதுல தலையிட மாட்டா. உன் பிரச்சனையை நீ தான் பாத்துக்கணும். அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. இது எவ்வளவு? அவன் எடுத்தது காசு கொடுத்துறான். சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பாத்துக்கோங்க. நீ திரும்பி வந்தப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் ரஃப் அண்ட் சாஃப்ட் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எங்க அப்பா எதுக்குமே ஒத்துக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, முன்னணியே சரியா பாத்துக்க மாட்டேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி என்னத்தை பாத்துப்ப? அவரு கவலைப்படுறதுல நியாயம் இருக்கே. நீ அவளை கல்யாணம் பண்ண பிறகு லியாங் டாவோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு அவர்கிட்ட பணம் கேட்பியா? இப்போதான் எனக்கு நல்லா புரியுது எதுக்கு நீ எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிறேன்னு. ஒரு தடவை நீ எல்லா பாயிண்ட்ஸையும் ஜெயிச்சிட்டினா உனக்கு நல்ல பிரைஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா என்னால லியாங் டாவை வெயிட் பண்ண வைக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே உன்னோட ஆட்டிடியூட் தான். உங்க அப்பாவுக்கு முதல்ல புரியணும். நீ கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சரி, நிறைய சம்பாதிச்சாலும் சரி, ஃபியூச்சர்ல லியாங் டாவை உன்னால காப்பாற்ற முடியும்னு. புரியுதா? சரி, நான் எல்லா வகையிலயும் முயற்சி பண்றேன். ஹே, இப்போல இருந்து என்ன ஆனாலும் சரி, நீ எந்தெந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறியோ நானும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். எனக்குள்ளேயும் நம்பிக்கை வருது, நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு. நான் தரமாட்டேன், போய் வாங்கிக்கோ. பாஸ், இன்னொரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க. 6 யுவான் தானே? ஆமா ஆமா. ஹலோ, நீ பிஸியா இருக்கியா? ஓகே, இப்ப வீட்டுக்கு வந்துரு, பார்க்கலாம். சரி, நான் இன்னும் 1/2 hourல வந்துருவேன். இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே ஒயினாலையும் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸாலையும் செய்யப்பட்டதா. நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தா, இதை நீ எடுத்துக்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சரி, ஓகே, சாப்பாடு சாப்பிடு. லியாங் ஷூ கிட்டேயும் உன் அம்மா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? ஆரம்பத்துல அபத்தம்னாங்க. அப்புறம் ஜாங் ஜியாங்கோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி விசாரிச்சாங்க. அவங்களோட முன்னாள் முதலாளி பையன் தெரிஞ்ச உடனே எங்க அம்மா எதுவும் சொல்லாம ஒத்துக்கிட்டாங்க. அப்பனா பிரச்சனை இல்லை. சரி, நீ என்ன சொல்ற? இத பத்தி நல்லா யோசிச்சு பாத்தியா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ற? அதுக்கு காரணம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கல, உனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் புரியவே இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா? நம்ம 4 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது குரூப் வெட்டிங் மாதிரி. தேங்க்யூ. ஆனா எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கும். என் பைத்தியத்துக்கு காரணம் நான் லவ் பண்றேன். அக்கா, நான் உன்னை கேக்குறேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. உனக்கு ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு. இப்ப பிடிச்ச ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லையா?
இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்ல. நானும் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க 2 பேரும் 20ஸ்ல இருக்கீங்க. லவ்வோட எண்டிங் மேரேஜ் தானே எப்படி டிசைட் பண்ணீங்க? நான் என் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தைரியம் இருக்கு. அதே மாதிரி டிவோர்ஸ் நினைச்சு நான் பயப்பட மாட்டேன். யாருக்கு தெரியும், 30 வயசுல எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சாலும் பிடிக்கலாம் இல்லையா? நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போதைக்கு அது எனக்கு ஈஸியாவும் தெரியல. நான் இதை ஒரு பஸ் ஸ்டாப்பா தான் ஃபீல் பண்றேன். என்ன பஸ் ஸ்டாப்ல இருந்து கல்யாண பஸ் கிளம்பி போயிடுச்சுன்னா நான் அதுக்காக ஓட முயற்சி பண்ணுவேன். ஓடி போய் நிப்பாட்ட பாப்பேன். அதுவும் எனக்காக அங்க கொஞ்ச நேரம் நிக்கும். நானும் டோர் ஓபன் பண்ணி ஏறிப்பேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ஓடுற ஆர்வம் இல்ல. அதான் நான் பஸ்ஸை விட்டுட்டேன். இப்பவும் பாய் ஃப்ரெண்ட் என்னதான் பண்ண போறாரோ தெரியல. அவர்கிட்ட தான் சொல்லி வைக்கணும், பஸ்ஸுக்குள்ள இருந்து கைய நீட்டி உன் கைய பிடிச்சு உள்ள ஏத்தணும்னு. வேற வழி இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லியாங் ஷோனால நம்ம கல்யாணம்ன்ற விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னா? நீ இன்னைக்கு என்கிட்ட கேட்ட விஷயம் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா சின்ன பிள்ளை இருந்தே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா இருக்க. படிக்கும் போதும் நல்ல மார்க்ஸ் எடுத்த. அதே மாதிரி வேலை செய்யும் போதும் திறமையா வேலை செய்யற. எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ சிங்கிள் பேரண்ட் சைல்டா வளரும் போது எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனா உண்மையாவே யார் பாவம் தெரியுமா? அதுக்காக தான் ஜியான் ஜோ கிட்ட நான் நன்றியோட இருக்கேன். அவன் முட்டாள் தான், ஆனா இன்னசென்ட். என் குடும்ப பிரச்சனைய பத்தி அவன் ஃபீல் பண்ணவே இல்ல. அத பத்தி அவன் என்கிட்ட கேட்டது கூட இல்ல. எல்லா விஷயத்திலயும் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறான். அவன் கூட நான் இருக்கும் போது என்ன மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு அதுக்கான நம்பிக்கையும் இருக்கு. ஒருவேளை இந்த உலகத்துல காதல் ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப நியாயமான விஷயமா இருக்குமோ? கடவுள் காதலை உருவாக்கும் போது நீ யாரு, உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, உன் ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா, இதெல்லாம் கேக்குறது இல்ல. என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு கூட பெரிய அதிசயங்கள் எல்லாம் சந்திக்க வைக்கிறாரு. அதனால எனக்கு அவனை விட விருப்பம் இல்ல. இந்தா, நீ சந்தோஷமா இருக்க, வாழ்த்துக்கள். ஓ நோ, நான் அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி போற மாதிரி ஃபீல் பண்றேன். என்ன பஸ்? நீ எங்க இருக்க? நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணவா? ஹலோ அங்கிள் அண்ட் ஆன்ட்டி, நான் லியாங் டாவ். சரிம்மா உட்காரு. நீ ஒன்னும் ஃபார்மலா இருக்க வேணாம். சரி. இந்த லியாங்டோ எடுத்துக்கோ. வாங்கிக்கோ. எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு காலையில நான் இதை ரெடி பண்ணேன். உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க நிறைய டீ குடிக்கிறது இல்ல, அதனால நீ இதை காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கோ. என்னது, நீங்களே இது செஞ்சீங்களா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. பொதுவா நான் காஃபி குடிக்க மாட்டேன், ஏன்னா அது கரை ஆயிடும். லியாங் டாவ், நான் உனக்காக கிரீட்டிங் கிஃப்ட் இந்த முறை ரெடி பண்ணல, அடுத்த முறை ரெடி பண்ணிடுறேன். பரவாயில்ல அங்கிள், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியுமா? அங்கிள், எல்லாருக்கும் தெரியும். நீயும் ஜியோஜியாவும் ஒரே கிளப்ல இருக்கீங்களாமே, அவனோட சிச்சுவேஷனை பத்தி உனக்கு தெரியுமா? டாட், நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? இங்க பாரு, நீ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற. உன்னோட சூழ்நிலைய அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டாமா? லியாங் தாவ், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். ஜியோஜோ உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் அதுக்கு எதிராக தான் இருந்தேன். காரணம், உங்களுக்கு சின்ன வயசு.
அதனால நீங்க கேர்லெஸ்ஸா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் வெளிய இருந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு. இப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிஜமாவா டாட்? நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலையை தேடிக்கணும், சரியா? அப்பதான் நீ உன்னை பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீ உருவாக்க போற அந்த சின்ன குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடியும். நீ வேலையில சேர்ந்த உடனே கல்யாணம் பண்ணிடலாம். அப்படின்னா என் கல்யாணம் முடிச்சுட்டு என்னால டென்னிஸ் விளையாட முடியாதா? நீ டென்னிஸ் விளையாடக்கூடாதுன்னெல்லாம் சொல்ல வரல. நீ டென்னிஸ் விளையாடு, அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லதுதான். ஆனா ஜியோ, டென்னிஸ நீ உன்னுடைய ஜாபாவோ இல்ல உன் ப்ரொஃபஷனாவோ நினைச்சீன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாதுன்னு தோணுது. இத்தனை வருஷத்துல நீ எதுவும் ப்ரூவ் பண்ணல. டென்னிஸை மட்டும் வச்சு உன்னை நீயே சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா? ஜியோ, நீ வேலையை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுக்கு வரையோ இல்லையோ நான் உனக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் லியாங் தாவ், இந்த ராஸ்கல் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தங்க வாடகைக்கு ஒரு இடம் பார்க்கறேன்னு சொன்னா. நீ அவளை கஷ்டப்படுத்திடாத. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே உங்க கல்யாண பரிசா நான் ஒரு வீடு தர்றேன். சரி, எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஓகே ஆண்டி. உன்னோட சூழ்நிலைய பத்தி உங்க அப்பா சொன்னார்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அத பத்தி நீ யோசிக்க போறியா? ஆமா, இன்னைக்கு பார்த்தல ஒரு பிசினஸ்மேன் எப்படி இருப்பாருன்னு. இவ்வளோ பெரிய ஆளா வந்தது காரணம் ஒரு எக்ஸ்சேஞ்சா தான். அவர் சொன்னதை நான் மறுப்பேன்னு அவர் எதிர்பார்க்கல. நீ அத பத்தி யோசிக்க கூட மாட்டியா? டென்னிஸ் தான் உன் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, நிச்சயமா. அப்படின்னா இப்ப நீ எனக்காக டென்னிஸ் வெட்டினா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா என்னாலதான் உன்னோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் எதிரிகள் ஆயிடுவோம். நான் தொடர்ந்து டென்னிஸ் விளையாட போறேன். நமக்கு கல்யாணமும் ஆகணும். எங்க அப்பா எனக்கு செலவுக்கு கொடுக்கற பணத்தை நிறுத்தினாலும் பரவாயில்ல. நான் உண்மையிலேயே உன்னை சஃபர் பண்ண வச்சிருவோன்னு பயப்படுறேன். சரி, இதுக்காக நம்ம வேற சொல்யூஷன்ஸ பத்தி யோசிக்க வேண்டாமா? இந்த டைமண்ட் ரிங்க எப்படி வாங்கின? இத வித்துரு. இந்த பணத்தை நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்துரு. நம்மள மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா டென்னிஸ் மட்டும் நீ எப்பவும் விட்டுறாது, சரியா? டென்னிஸ் விளையாடும் போது பார்க்க அழகா இருக்கிறது தவிர உன்கிட்ட வேற என்ன இருக்கு? சரி வா போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சரியாவே சாப்பிடலாம். இனிமே டென்னிஸ்க்காக நான் கடுமையா உழைப்பேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம நிரூபிப்போம். என்னோட பிரைஸ் மணியை வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி சரி, வா போய் சாப்பிடலாம். சமீபத்தில் ஜியாஜோ ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். 10 கான்சிக்யூட்டிவ் மேட்சஸில் ஜெயிச்சிட்டான். அவன் கல்யாணத்துக்கு பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவனோட ட்ரைனிங் பிளானில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இந்த மாசத்தோட ப்ரொஃபஷனல் செமினார்ல கோச்சஸோட டெக்னிக்கல் ஸ்கில்ல பத்தி பேசணும். யார் பேச போறாத? நான் அன்ஃபோர்ஸ்ட் எரர் பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் சும்மா என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆ, அப்படின்னா பிளேயர்ஸ் பண்ற மிஸ்டேக் எல்லாம் ஆப்போனன்ட்ஸோட சேலஞ்சால கிடையாதா? சரிதானே? நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் அதை பத்தி கத்து கொடுக்கணும். நான் நீ எதுக்காக சிரிக்கிற? ஆ, நான் எங்க சிரிச்சேன்? ம் இது என்னோட மிஸ்டேக் தான். மிங்கியூ, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். புது மெம்பர்ஸ் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலல. நான் ஏற்கனவே அதை கொடுத்துட்டேனே. அம்மா, நீ எப்ப கொடுத்த? நான் இல்ல, அப்பவே நீ கொடுக்கவே கொடுத்துட்டேனே. இல்ல. அப்படின்னா நீ யார்கிட்ட கொடுத்தான்னு சொல்லு. அட, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் அன்னைக்கு கூட எல்லாத்தையும் உன்கிட்ட அப்படியே சொன்னேனே. மறந்துரு, சரியா? நாங்க கன்ஃபார்மா சிரிக்கல. நான் கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை.
இந்த பார் ஒன்று நீ பாத்தியா இப்போ பார்க்க ரொம்ப வீக்கா இருக்க. சீக்கிரம் வா, எங்கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணு, எல்லாம் சரியாயிரும். உன்ன முதல்ல எங்கேயாவது சாப்பிட கூட்டிட்டு சார், நான் போயிட்டு போறேன், வந்துடுறேன் எனர்ஜி பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். அட, எனக்கு ராக்கெட்ல அதெல்லாம் எப்படி வேணாம்ப்பா. சிங்க் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். அட எங்க பையனை கூட்டிட்டு போற? எனக்கு இந்த ட்ரைனிங்லாம் வேணுமா? எல்லாம் உண்மையில் பைத்தியமா இருக்காங்க. நீங்க நிஜமாவே ஸ்பீச் கொடுக்க போறதா இருந்தா லியாங் டவ் கிட்ட சொல்லிடுங்க. அவ பப்ளிக் அக்கவுண்ட் மூலமா ப்ரோமோட் பண்ணுவா. சரி. என்ன விஷயம்னா ஜூலக்ஸி மறுபடியும் பீஜிங் போகிறதுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நானும் குடிக்கிறத டோட்டலாக விட்டுட்டேன். ஜாங் யான், உங்களை பத்தின விஷயங்களை சொல்ல வேண்டாம். எனக்கு ஏற்கனவே தினமும் பார்க்க நிறைய வேலை இருக்கு. உங்களாலேயே கவனிச்சுக்க முடியாத விஷயத்தை என்கிட்ட சொல்லாதீங்க. கொஞ்சம் மூவ் பண்றீங்களா? மிஸ்டேக்கா? என்ன மிஸ்டேக்னு சொல்றா? அன்ஃபோர்ஸ்ட் ஏறடா, மிஸ்டேக்ஸா? எல்லாரும் எங்க போறீங்க? எல்லாரும் திரும்ப மீட்டிங்க்கு வாங்க. நாளைக்கு ஜியா ஜாவுக்கு காம்படிஷன் இருக்கு. டேட், நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அம்மா கூட வந்து பாருங்களேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா விளையாடு. ஒரு மாசமா இவன் என்கிட்ட இதை மறைச்சிருக்கான். இப்ப எதுக்கு திடீர்னு என்ன இந்த மேட்சை பார்க்க சொல்றான்? ம். ஜோ இப்பெல்லாம் கடுமையா விளையாடுறான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? காரணம் நீங்க அவன் விளையாடுறதை எப்பயாவது தான் வந்து பாக்குறீங்க. தொடர்ந்து அவன் 10 மேட்ச் ஜெயிச்சிட்டான். அந்த மாற்றத்தை உங்களால அவன் கிட்ட உணர முடியுதா? அவன் ஏதோ செய்ய நினைக்கிறான். அவனோட வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பர் வச்சிருக்கான் பாருங்க. அதான் அவன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கான். சூப்பர் சூப்பர். கடைசியா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக என்ன மேட்ச் பார்க்க நீ தான் கட்டாயப்படுத்தின. டேட், நில்லுங்க. பாத்தீங்களா எப்படி விளையாண்டானு? நான் ஜெயிச்சிட்டேன். இதுல ஷோ ஆஃப் பண்ண என்ன இருக்கு? அமைதியா இரு. இது பெரிய பிரஸ்டீஜியஸ் மேட்ச் இல்லனாலும் இதுக்கும் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. நான் ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிட்டேன். அதுக்காக 15,000 யுவான் கொடுத்திருக்காங்க. 15,000 யுவானா? உண்மையிலேயே அது பெரிய அமௌண்ட் தான். தாவ், இங்க பாருங்க. கடந்த 2 மாசம் என்னோட ரெக்கார்டு இது. முன்னாடி இருக்க பேஜஸ்ல ட்ரைனிங் காம்படிஷன்ஸும் அப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸும் இருக்கும். கடைசி பேஜஸ்ல நான் ஜெயிச்ச பிரைஸ் மணி இருக்கும். டாட், நான் சாதிச்சிட்டேனா இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 122 நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? நான் உண்மையிலேயே ரியல் ப்ரோ இப்போ. டாட், இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு. வாங்க என் கூட. நான் சோடா வாங்கி தரேன், நீ குடிக்கலாம். ஏதாவது ட்ரிக் பண்ண பார்க்காத. நீ சொல்ல வரதை என்கிட்ட சொல்லு.
அட இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க 2 பேரையும் வர சொன்னதுக்கு காரணம் நீங்க நேரடியா மேட்ச்ல பார்க்கலாம்ல, அதுக்கு தான். டென்னிஸ் விளையாடுறதுல உங்க பையன் எவ்வளவு சீரியஸா இருக்கான்னு. இதே லெவல்ல நான் கடுமையா உழைச்சேனா அடுத்த வருஷம் நான் சாங் சான்சுவான் மாதிரி ஆகி பரிசு பணத்துல என்னோட வாழ்க்கையை நல்லா ஓட்ட முடியும். நிச்சயமா உன்னால பண்ண முடியும். 122 ஜெயிச்சிருக்கே. மாம், இப்போ 122 மட்டும்தான். ஆனா அடுத்த வருஷம் அதுக்கு பின்னாடி எத்தனை 0 வரும்னு யாருக்கும் தெரியாது. டாட், நான் டென்னிஸ் ராக்கெட்டை கூட விட விரும்பல. என்னதான் நான் டெய்லி டென்னிஸ் விளையாடினாலும் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஆனா நான் மறுபடியும் டென்னிஸ் ராக்கெட்டை கையில் எடுத்த உடனே நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, அது எனக்கு புதுசா உயிர் வந்த மாதிரி இருக்கு. என்ன ஆபீஸ்ல கூட்டத்துல உட்காந்து என்ன வேலை செய்ய சொன்னீங்கன்னா நான் நாளைக்கே செத்துருவேன். ஜியாங் ஜியோ ஜாவ், இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சு எல்லாம் விடுறியா? சரி சொல்லு, இந்த வரிகளை நீ எத்தனை வருஷம் மனப்பாடம் பண்ண? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இப்பதான் புரியுது. இவ்வளவு ஹாட்டான நாள்ல எதுக்காக டென்னிஸ் பார்க்க என்ன இங்க வர வச்சேன்னு. நீ தொடர்ந்து டென்னிஸ் விளையாடணும், அதே நேரத்துல கல்யாணமும் பண்ணிக்கணும், அப்படிதானே? ஆமா, நீ நிச்சயமா பண்ணலாம். ஆனா உனக்கு வீடு கிடைக்காது. 122 வச்சு நீ ஒரு வீடு பாத்துக்க. தேங்க்யூ மிஸ்டர் ஜியாங். அடுத்த வருஷம் என்ன நானே கவனிச்சுக்க. பணம் சம்பாரிச்ச உடனே எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க. பை பை மிஸ்டர் ஜியாங். நானும் ஒத்துக்கிறேன். இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதை கொஞ்சம் பாத்தியா அவன் எப்படி சிரிக்கிறான்னு? இதுக்கப்புறம் நாம அவனை ஜியோ ஜியோன்னு கூப்பிடவே கூடாது. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் அவனை கியூன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேர்ல தான் கூப்பிடணும். ஃப்ரெண்ட், நீ ஒரு ஆள் தான் இப்ப மிச்சம் இருக்க. கடுப்பேத்தாத, அப்படி பண்ணா நான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன். அப்புறம் நான் அதை எப்படி சொல்றது? ஜியோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டுனா மக்கள் தப்பா சொல்லுவாங்கல்ல. இப்ப எதுக்கு நீ ஏதாச்சும் தப்பா சொல்லிக்கிட்டே இருக்க? இத பாத்தீங்களா? அட பிரமாதம், எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாரு. என்னோட மருமக இந்த போட்டோல ரொம்ப சூப்பரா இருக்கான். பாரு, நான் சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கான்ல. உங்களுக்கு கண்ணுல பிரச்சனையா இல்ல மூளையில பிரச்சனையா? தேவையில்லாம் முட்டாள்தனமா பேசுறது. லியாங் டோ, உண்மையிலேயே இந்த தடவை நீ எனக்கு ரொம்ப பெருமையை சேர்த்திருக்க. நீ லியாங் யுவானுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிற. மொத்தமா எல்லா சந்தோஷத்தையும் என் பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டா. அம்மா, உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? எப்போ உங்க கற்பனை எதிரியா உங்க தலையில இருந்து எடுக்க போறீங்க? சரி, நான் இப்பயே எடுத்துடுறேன். எல்லாம் போயிடுச்சு. லியாங் சு, அது கொஞ்சம் எடு. நீ கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண உடனே மருமகன்ட்ட கடன் வாங்கினதா சொன்னல, நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதனால இதை திரும்ப கொடுத்துரு. ஏன்னா அது வேற இது வேற. ஏன்னா கல்யாணத்தப்போ என் பொண்ணு கடங்காரியா இருக்கக்கூடாது. அம்மா அப்பா, என் கல்யாணத்துக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா? எங்களுக்கு நல்லா தெரியுது எங்க மருமகன் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். ஒரு பேரண்டா நாங்க நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒருவேளை கல்யாணம் பண்ண நான் பணக்காரி ஆயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எதையாவது உளராத. லியாங் டோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எப்பயும் கூட இருப்போம். நீ இப்ப இருந்து உன் வாழ்க்கைய மிகச்சிறந்த முறையில வாழ்ந்து காட்டணும், புரியுதாமா? சரி. நல்லா இருக்கு. இப்போ உனக்கு கல்யாணம் முடிய போகுது. இங்க சிங்கிள் ரூம் தான் இருக்கு. நான் அதை உனக்கு கொடுத்துறேன். எங்க போறீங்க? சாப்பிடுற நேரம்ல நான் போய் நூடுல்ஸ் செய்றேன். நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். எதுக்கு நூடுல்ஸ் சமைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, போலாம்.
நீ இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டோட அழகை பார்த்து ரசிக்கிறேன். நீ எதுக்கு அப்படி சிரிக்கிற? நான் லியாங்டா அப்புறம் ஜியாஜியோட வெட்டிங் போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் பார்க்க கியூட்டா இருக்காங்க பாரு. ஓ, இந்த போட்டோ நல்லா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. 2 பேரும் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் எப்படியோ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. உண்மைதான், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இத பத்தி சரியா தெரியல. ஒருவேளை நான் இத முன்னாடியே சொல்றேன் நானு. என்னது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன் வீட்டு முன்னாடி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துச்சுல. ஆ, நான் கூட உன்னை அங்க வந்து பார்த்தேனே. அது சின்ன சர்ஜரி தான், சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுல ஒரு லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், அதனால தான் இதை பத்தி நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லல. இது எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியல. ஆக்சுவலா என்னோட மனசுல முதல்ல இது ஒரு முக்கியமான விஷயமா தோணல. ஆனா இப்ப எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுது. கண்டிப்பா இது உனக்கு தெரியணும்ல. சரி, ஓகே. இப்ப அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உண்மையிலே நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? அது என்னன்னா, நீ இப்ப இங்க பேசுற விஷயங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபியூச்சர்ல ஒன்னா சேர்ந்து வாழ்றத பத்தி. சரி, அப்பனா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. ம். நீ எப்பவாவது குழந்தைய பத்தி, குழந்தை வளர்க்கறத பத்தி யோசிச்சிருக்கியா? எனக்கு தோன்றதை சொல்லட்டுமா? ம். உண்மையை சொல்லணும்னா, நீ இதை பத்தி பேசுற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. ம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இது இப்ப கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள இருந்ததா. இத பத்தி நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த உலகத்துல சில பேர்லாம் இருப்பாங்க, உங்களை போல உண்டான்னு பேசுவாங்க. அவங்களாம் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. பட் இங்க நான் விரும்புறது லியாங் யுவான் தான். லியாங் யுவானுக்கு பிறக்க போற குழந்தையே இல்லை. என்னால இப்போ ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். நான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு அதுவே போதும். மிச்சம் எல்லாமே காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் தான். எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நான் எதுவும் இழக்க போறது கிடையாது. அக்கௌண்டிங்ல நீ ரொம்ப தெளிவான ஆள் தான். நல்லாவே என்கிட்ட போட்டு வாங்குற. One, two, three, four, 5, 6, 7, 8. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. 3, 2, 3, 4, 5, 6, 7, 8. 4, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. பாத்தியா, இந்த சின்ன பசங்க ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ப்ரமோஷனல் வீடியோ ஷூட் பண்றாங்க. எனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு மதியம் மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க.
நான் இவங்க எல்லாரையும் மதியானம் லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறேன். ஆமா, நல்ல விஷயம் தான். நம்ம கண்டிப்பா வெளியில சந்திச்சு பேசிக்கலாம். நான் லியாங் டோட்ட இத பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி. இந்த பொண்ணை பாருங்க, கொஞ்சம் கூட அவசரப்படாம இருக்கு. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாலே போதும். கல்யாணத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரெக்வஸ்டும் கிடையாது. அது எப்படி ரெக்வெஸ்ட் இல்லாம இருக்கும்? ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு லைஃப் டைம் ஈவென்ட்னு சொல்லலாம். எந்த மாதிரி வெட்டிங் செரிமனி, அது எவ்வளவு பெருசா இருக்கணும், அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. கல்யாணத்துல முக்கியமான விஷயம் வெட்டிங் செரிமனி தான். அதுல ஒரு பிரின்சிபல் தான் இருக்கு, டீசெண்டா நடத்தணும். உங்க அப்பா உன்னை அடிப்பாருங்கிற பயமே இல்லையா? எங்க அப்பா இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்காரு. எப்படி இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எப்படினாலும் நிச்சயமா எங்க கல்யாணம் இன்னைக்கு நடந்தே தீரும். ஆமா, உங்க கல்யாணத்தை இந்த உலகமே பார்க்க தான் போகுது. எங்களை ரொம்ப தூரத்துல இருந்து வர வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷனல் வீடியோ எடுத்துட்டீங்க. அப்ப உங்க கல்யாணத்தை நடத்த ஒரு பெரிய இடம் வேணும்ல. நீங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீ பணத்துக்கு கேட்டிருக்கியா? நான் ஒன்னும் கேட்கல. கல்யாணத்துல என்ன பெருசா காட்டிக்காம இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கல்யாணத்தை எங்க சொந்த செலவுல தான் பண்ணணும்னு ஒரு நல்ல முடிவை நாங்க ஆமா, எடுத்துட்டோம். அது நல்ல விஷயம் தான். என்னோட பீச் சொன்னது உண்மையிலே சரியான விஷயம். போதும், இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காம போய் நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. டைம் ஆயிடுச்சு. சரி சரி சரி, நீங்க 2 பேரும் பீச்சை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓஹோ. அம்மா, என்கிட்ட ஒண்ணு சொல்லு. அவன் என்ன எப்ப பார்த்தாலும் என்னோட பீச்சுன்னு சொல்லிட்டு போறான். இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா? உங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு, சரியா? ஒரு பெரிய பொண்ணுக்கும் சின்ன பையனுக்கும் ரொமான்ஸ் நல்லா போகும்னாங்க. ஆரம்பத்துல அது நல்லாலாம் போல. நிஜமாவா? உண்மையதான் சொல்றேன். அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேஷனேட்டா இருக்கான், டைரக்டா இருக்கான். இதுல 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்களோட ஹாபிட்ஸ், ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட்னு அதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தெரியும்ல. இது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருக்கணும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணணும். அப்பதான் கடைசி வரை 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியும். அப்புறம் நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நாங்க சந்தோஷமா இருக்கோம். பார்க்க நல்லா இருக்கா? ஓஹோஹோ, நான் இதை முதல்ல கவனிக்கவே இல்லை. நீ இந்த சூட்ல பார்க்க சூப்பரா இருக்க. ஜோக் பண்ணல. உண்மையிலேயே நான் பார்க்க அழகா இல்லைன்னா பீச் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஜியாஜோ, சீரியஸா சொல்றேன். நீ வெட்டிங் ஹாலில் நடக்கும்போது எனக்கு சோகத்தில் அழுகணும் போல தோணும். எதுக்கு இப்ப நீ நடிக்கிற? படி, நீ கல்யாணம் பண்ற ஸ்டைல் ரொம்ப கூலா இருக்கு. அப்புறம் இந்த வெட்டிங் பொக்கேவை என்ன செய்ய? நான் இதை லியாங் யுவானோட கையில கொடுக்கணுமா என்ன? தேவையில்ல. அவளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். இப்போ உங்க 2 பேரோட ரிலேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்க அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நாங்க நல்லதா இருக்கோம். உங்க 2 பேரோட எங்களது வித்தியாசமானது. ஓ. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம சீனை மாத்த போறோம். ப்ளீஸ் இங்க பாருங்க, இந்த இன்விடேஷன் தான் நான் டிசைன் பண்ணது. இதுல ஏதாவது தப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அங்கிள், ஆன்ட்டி, ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமா செரமனி ஏரியாக்கு வாங்க. ஆமா, என்ன செரிமனி? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஓ, சூப்பர், அருமையா இருக்கு. என்ன ஷூட்டிங் நடக்குது? இப்போ மணப்பொண்ணு ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்க. ஜியாங் ஜியோஜோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன கல்யாணமா? முட்டாள்தனமா இல்ல? அட கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன பண்றா? மாம், உங்க 2 பேருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு பையனை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஆனாலும் நான் இதை விரும்பி தான் செய்யறேன். நான் குழந்தையில இருந்தே குடும்பத்தை சார்ந்து தான் வளர்ந்துருக்கேன். நீங்க தான் எல்லாத்துலயும் உதவி பண்ணீங்க. நான் பீச்சை மீட் பண்ணதுக்கு அப்புறம்
அவ தான் என்னை புரிஞ்சுக்க உதவி பண்ணா. தன்னைத்தானே நம்பி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எப்பயுமே கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். டேட், மாம், இங்க நான் உங்க எல்லார் முன்னாடியும் நிக்கிறேன். நான் உங்க எல்லாருக்குமே என் மனசார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்யாணத்து மூலமா நான் என்ன நிரூபிக்கிறேன்னா, உங்க பையன் வளர்ந்துட்டான்றத. வருங்காலத்துல எது நடந்தாலுமே நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஜியாங் ஜியாஜோ என்னோட வாழ்க்கைக்கு முழுசா நான் மட்டும்தான் பொறுப்பேத்துப்பேன். சூப்பர் சூப்பர், நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப கிரேட் தான். அப்பா அம்மா, அப்புறம் நான் விரும்புற எல்லாருமே இப்போ இந்த கல்யாணத்துல இங்க இருக்கீங்க. எனக்கு இதுதான் பொருத்தமான கல்யாணம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எப்பயும் போல ரெகுலர் ப்ராசஸ ஃபாலோ பண்ணலாம். ஆனா நீ அதை உன் வாயால சொல்லணும். மிஸ் லியாங் தாவ், உங்களுக்கு ஜியாங் ஜாஜோவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? அவங்களோட லீகல் வைஃப் ஆகிப்பீங்களா? ஆமா, நிச்சயமா. அட, இங்க என்ன நடக்குது? ஜோஜோ உண்மையிலேயே வளர்ந்துட்டான். அவன் இங்க பேசினதை கேட்டு நான் நெகிழ்ந்து போயிட்டேன். ஆக்சுவலா இதுல நீங்க யோசிக்காத இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆரம்பத்துல லியாங் யுவானை நீங்க கிளப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல இருந்து இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. லியாங் யுவானோட ரெசிக்னேஷன், அப்புறம் நம்ம டிவோர்ஸ், அப்புறம் இன்னைக்கு இந்த கல்யாணம் வரைக்கும் நாம தேவையில்லைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன். மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது இதுதானா? இத பத்தி யோசிக்க நான் உதவி பண்றேன். நீங்க எதுக்கு நம்ம 3 பேரை பத்தியும் ஒன்னா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க தான் எங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்ததா நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க தான் எங்களுக்கு நல்லது பண்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க உதவியை நாங்க யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனாலும் எங்க மனசுல நீங்க செஞ்ச விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த ப்ராசஸ்ல எப்ப நமக்குள்ள ஈக்குவாலிட்டியும் ரெஸ்பெக்டும் மறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டும் ஈக்குவாலிட்டியும் இல்லைன்னா அது நிலைக்காது. ஜியாஜி உண்மையிலே பெரிய ஆளா வளர்ந்துட்டான். உங்க சபார்டினேட் இனிமேல் அதை பாத்துக்குவாங்க. இது எல்லாமே நல்ல விஷயம் தானே? ஹே, கரெக்டா. சரி, அதை விட இந்த இதை பிடி. ஏமா அடிக்காத. ஹே, பாத்தடி, மிஸ் பண்றாத. ஜோஜோ, நீ போவாத, சைடுல இருந்து அடி. சூப்பர். எப்படி இருந்தது? நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல உங்க பையன் அவனாவே கல்யாணம் பண்ணிப்பான்னு. அவங்க வயசை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. 20 சொச்ச வயசுதான். நல்ல ஸ்பிரிட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இவங்கெல்லாம் என் வயசுக்கு வரும்போது அவங்க ஷாலோவா, வேர்ல்டிலே செல்ஃபிஷா மாறிடுவாங்களா? நான் அடிக்கிறேன் பாரு. ஆக்சுவலா வயசுக்கும் அனுபவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையை தைரியமா தொடங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தைரியம் போயிடும். பட் இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும். கடைசி வரை அவங்க போராடி வாழ கத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லா வாழ்வாங்க. நாமளும் 40 வயசு வரைக்கும் நல்ல முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் நல்லா இருப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இத சொல்ல அவமானமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி. ஜியாங் ஜியோஜோ சைட்ல நீ இருந்ததால தான் அவன் நம்பிக்கைக்குரியவனா வாழ ஆரம்பிச்சிருக்கான். நானும் அதான் நினைக்கிறேன். உனக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பிடிக்குமா? நம்ம ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடலாமா? இந்த வேண்டாம், என்கிட்ட மினி ஓரியோஸ் இருக்கு. பார்த்துட்டே இருங்க, இத நான் முழுசா ஒரே வாயில சாப்பிட போறேன். வாவ், இது பிரமாதமா இருக்கே. அசத்துறா, டேஸ்டா இருக்கா? பிரமாதம். இங்க பாரு, நான் ஒன்னை விட அசத்தலா பண்ணுவேன் பாரு. உன்னால ஒண்ணுதான் சாப்பிட முடியும். ஆனா நான் 10 சாப்பிடுவேன்.
ஓ எனக்காக நீங்க இவளை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு சொல்றீங்க? லோலி இங்க வா வா போ, வந்து இத உங்க கொஞ்சம் அம்மாட்ட குடி. போ. பிரதர் யான் நீங்க என்னன்னு சாப்பிடுறீங்களா? நிச்சயம் கூடு. சின்ன ஒரே ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு. நீ அவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்க மற்றவங்க என்ன கூப்பிடுறத பார்த்துட்டு அதே மாதிரி அவளும் கூப்பிடுறா. சின்ன பொண்ணு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அவரு தன்னோட வயசை குறைச்சுக்கிட்டு ரொம்ப இளமையா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. நாம ஒண்ணும் செய்ய முடியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கூப்பிடு. நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இங்க பாரு, உன்னோட பொண்ணுக்கு கை கால் எல்லாம் நல்லா நீளமா இருக்கு. அதனால அவளை என்னோட ஸ்டூடெண்டா கூட்டிட்டு போய் நான் அவளுக்கு டென்னிஸ் சொல்லி தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்கெல்லாம் எதுவும் கத்துக்க மாட்டோம். நீங்க எங்களை வச்சு பணம் சம்பாதிக்க பாக்குறீங்க. உன்னோட பணம் யாருக்கு வேணும்? நான் ஃப்ரீயாவே சொல்லி தரேன். ஃப்ரீயாவா? ஆமா. அப்ப நிச்சயம் நீங்க செய்ய மாட்டீங்க. லூலி ஆரஞ்சு ஜூஸ் குடி. வெரி குட்.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？